வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் யூனிட் 5 டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது பேஸ் ஆன் டாபிக்ஸ், தட் இஸ் வாட் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டேட்டா கம்யூனிகேஷன், அதில் சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ், நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனல்ஸ். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் எப்பயுமே டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அனலாக் ஆர் டிஜிட்டல் ஃபார்மாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ போத் டேட்டா அண்ட் தி சிக்னல்ஸ் தட் ரெப்ரசன்ட் தம் கேன் பி எய்தர் அனலாக் ஆர் டிஜிட்டல். ஸோ இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? First, once again, analog and digital data. Data can be analog or digital. நம்ம யூஸ் பண்ற எந்த டேட்டாவா இருந்தாலும் அது அனலாக்கா இருக்கலாம் ஆர் டிஜிட்டலா இருக்கலாம். Analog refers to the information that is continuous. Digital data represents the information that has discrete states. இந்த 2 வேர்டை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அனலாக் டேட்டானா என்ன? டேட்டாவை அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்றோம். இதுல அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்னன்னா, அனலாக்ன்ற டேர்முக்கு வந்து கண்டினியூஸ், டிஜிட்டல்ன்றதுக்கு வந்து டிஸ்கிரீட். ஓகேவா? ஸோ எப்படி மேம் இந்த கண்டினியூஸ் டிஸ்கிரீட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம வீட்டில் கிளாக் இருக்குமா, அது வந்து கிளாக்ல உள்ள ஆர் மினிட் செகண்டோட அந்த ஹேண்டு, அந்த முள்ளு வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும், விச் இஸ் அனலாக். இன் டிஜிட்டல் கிளாக் இப்போ ரீசெண்டா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம், இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் டைமை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக டிஜிட்டல்ல, தட் இஸ் நம்பர் ஃபார்மேட்ல கிளாக் இருக்கா, ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கிற கிளாக் வந்து டிஜிட்டல். ஸோ இப்போ நான் என்னோட டைம் வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 8:05 இருக்கு. ஆஃப்டர் 1 minute 8:06 அதான் மாறிடும். அதுல 8:05 8:06 மினிட்டுக்கும் இன்பிட்வீன்ல உள்ள அந்த 60 செகண்ட்ஸை வந்து நம்மளால அதுல பார்க்க முடியாது. இஃப் இட் இஸ் கண்டினியூஸா இருந்தா, தட் இஸ் இஃப் இட் அனலாக் கிளாக்கா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு செகண்டோட அந்த செகண்ட் ஹேண்டு நம்ம வாட்ச்ல மூவ் ஆகுறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் அனலாக் கண்டினியூஸா இருக்கும். டிஜிட்டல்னா அப்படியே ஒவ்வொரு மினிட்டும் 8:05, 8:06, 8:07 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? தென் analog data such as sounds made by a human voice take an continuous values. When someone speaks, an analog wave is created in the air. This can be captured by a microphone and converted to an analog signal or sampled and converted to a digital signal. இப்போ இந்த அனலாக் டேட்டான்றதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து கிளாக்க சொன்னோம். இந்த அனலாக் டேட்டான்றது நம்ம ஹியூமன் வாய்ஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் பேசும்போது என்னோட வாய்ஸ் வந்து சவுண்டில், என்னோட வாய்ஸ் தட் இஸ் என்னோட சவுண்டு த்ரூ ஏர் மூலமா உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். உங்ககிட்ட மீன்ஸ் ஆப்போசிட்ல உள்ள பர்சன் கிட்ட நான் ஒரு வேர்டை கம்யூனிகேட் பண்ணும்போது ரீச் ஆகும். அதுதான் கிரியேட்டட் இந்த ஏர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வர்ற இந்த சவுண்டை வந்து நான் கேப்சர் பண்றது வந்து மைக்ரோஃபோன்னாலேயோ இல்ல அனலாக் சிக்னல்னாலேயோ இல்ல அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணியோ நான் அதை கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் மீன்ஸ் ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ we already know digital data take and discrete values. டிஜிட்டல் டேட்டான்னா டிஸ்கிரீட்னு சொன்னேன், அனலாக் டேட்டானா கண்டினியூஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த டேட்டாலாம் எப்படி மேம் ஸ்டோர் பண்றது? என்னென்னவோ சொல்றீங்க, டிஜிட்டல் டேட்டா, அனலாக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒன்றும் இல்லை. அனலாக்னா as we already seen, அனலாக்னா
கண்டினியூஸ். ஓகேவா? டிஜிட்டல்னா டிஸ்கிரீட். அனலாக்கு நீங்க எப்பயுமே நம்ம நார்மலா வீட்ல உள்ள நார்மல் கிளாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் கிளாக் வந்து டிஜிட்டல் டேட்டாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசுற வாய்ஸை கேப்சர் பண்றது டேட்டா, நம்ம பேசுற வாய்ஸ் வந்து இஃப் இட் இஸ் அனலாக் டேட்டா இல்ல அந்த அனலாக் டேட்டாவை நீ டிஜிட்டல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுதான் இனிமே வர்ற செஷன்ல பார்க்க போறோம். டிஜிட்டல் டேட்டா டேக்கன் டிஸ்கிரீட் வேல்யூஸ். இந்த டேட்டாவை வந்து நான் கேப்சர் பண்ணி சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணாலே விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணாலே அது என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஸ்டோர் ஆகும். They can be converted to a digital signal or modulated into the analog signal for transmission across medium. இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணதை நான் என்ன பண்ணுவேன்? டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஆர் அதை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து அனலாக் டேட்டாவே இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த டீடைல்ஸை வந்து நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றேன்னா அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ அனலாக் டிஜிட்டல் டேட்டா, அதுக்கு கிளாக் எக்ஸாம்பிள். நம்ம வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்றோம்? கம்ப்யூட்டர் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? இப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸை பத்தி பார்க்குறோம். ஸோ like the data they represent, signals can be either analog or digital. டேட்டா மாதிரியே சிக்னலும் என்ன மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்றோம்? அனலாக் அண்ட் டிஜிட்டலா தான் ஸ்டோர் பண்றோம். An analog signal has infinitely many levels of intensity over a period of time. As the wave moves from value A to value B, it passes through and includes an infinite number of values along its path. So இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ல வந்து மெனி லெவல்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அதுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அனலாக் இங்க பாருங்க, இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அனலாக் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னலோட டயக்ராம். அனலாக்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த கண்டினியூஸ் சிக்னல். டிஜிட்டல்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த மாதிரி லைன்டு சிக்னல். ஓகேவா? எப்பயும் மைண்ட்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கர்வ்டு சிக்னலா இருந்துச்சுன்னா இட் இஸ் அனலாக். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா இட் இஸ் டிஜிட்டல். ஓகேவா? ஸோ இப்போ இதை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல டினோட் பண்றோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து டைம் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது வேல்யூ. ஓகேவா? So depending upon the value, that is analog and digital signal உள்ள values பொறுத்து இந்த curveோட increment இருக்கும். ஓகேவா? So நிறைய அந்த ஸ்பீக்கர் இதுல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்பீக்கர்ல பேசும்போது யாராவது ஹை ஃப்ரீக்வன்சில பேசுனாங்கன்னா அந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ஹை வேவா போகும். லோவா பேசுனாங்கன்னா நார்மலா லோ வேவ்லயே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த அனலாக் அண்ட் டிஜிட்டலோட வேவ் ஃபார்மேட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். ஸோ அதனால தான் as the wave moves from value A to value B, it passes through and includes an infinite number of values along its path. ஸோ infinite number of values வந்து அது பாஸ் பண்ணி போகும். A digital signal on the other hand can have only a limited number of defined values. Analog signalக்கு வந்து infinite number of values இருக்கும். Digital signalக்கு வந்து only limited number of values இருக்கும். Infinite number of values, whereas in digital signal limited number of defined values. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல டினோட் பண்ணுவோம். as we already told, a simplest way to show signals is by plotting them on a pair of perpendicular axes. ஓகேவா? ஸோ சிக்னலை நம்ம ஷோ பண்றதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல ஷோ பண்றோம். The vertical axis represents the
strength of the signal and the horizontal axis represents the time. So சொன்னேன் இல்லையா, the vertical axis வந்து values, இது வந்து values of the signal, this vertical axis, and this horizontal axis வந்து time depend பண்ணுது. ஓகேவா? So next again அததான் சொல்லியிருக்காங்க. Following figure illustrates an analog signal and digital signal. The curve representing the analog signal passes through an infinite number of points. The vertical lines of the digital signal, however, demonstrate the sudden jump that the signal makes from value to value. So அனலாக்ல இருக்கிறது infinite number of points இருக்கும். whereas டிஜிட்டல்ல இருக்கிறது வந்து சடனா இங்க இருந்து இங்க, அகைன் இங்க இருந்து இங்க, இந்த மாதிரி சடன் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி போறதுனால டிஜிட்டல்ல வந்து சடன் ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ். இப்போ பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல்ஸ். போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் கேன் டேக் ஒன் ஆஃப் டூ ஃபார்ம்ஸ், பீரியாடிக் ஆர் நான் பீரியாடிக், இல்லைன்னா அப்பீரியாடிக்னு சொல்லுவோம். ஏன்ற மீனிங் இன் கிரீக்ஸ்ல வந்து நான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி போற சிக்னல்ல வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம், பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல்ஸ். ஓகேவா? பீரியாடிக் சிக்னல் completes a pattern within a measurable time frame called a period that repeats that pattern over subsequent identical periods. The completion of one full pattern is called a cycle. Non-periodic signal changes without exhibiting a pattern or cycle that repeats over time. ஓகேவா? இப்போ இந்த பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல் ஃபார் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னலுக்குமே இது உண்டு. இதுல பீரியாடிக் அப்படின்னு சொன்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, கர்வ் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகுறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சிக்னலுக்கு பேரு ஒன் பீரியட். தட் இஸ் ஒன் ஃபுல் பேட்டர்னை வந்து ஒரு சைக்கிள்னு சொல்றோம். அது மாதிரி நிறைய சைக்கிள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா see the image here. இப்போ இங்க இந்த ஆக்சிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் முடியுது இல்லையா, ஜஸ்ட் இந்த லைன் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் முடியுது இல்லையா, திஸ் இஸ் ஒன் சைக்கிள். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்பர்ல அஸ் வெல் அஸ் கீழையும் முடிஞ்சு இந்த ஸ்டார்ட் பண்ற இந்த பிளேஸ்லயே டவுன்லயும் முடிஞ்சு வந்தா இட் இஸ் ஒன் சைக்கிள். ஸோ பீரியட் ஆஃப் திஸ் டிஜிட்டல் ஆர் அனலாக் சிக்னல்ஸ் வந்து அதே மாதிரியே டிஜிட்டல் சிக்னல்லையும் இப்போ திஸ் இஸ் த லைன் வச்சிட்டோம்னா இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கீழே ஒண்ணு வந்து இப்படி முடிஞ்சிச்சுன்னா திஸ் இஸ் ஒன், இங்க ஆரம்பிச்சு அண்ட் திஸ் இஸ் இங்க வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா திஸ் இஸ் ஒன் சைக்கிள். திஸ் இஸ் ஃபார் டிஜிட்டல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் சிக்னல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அது என்னன்னு அகைன் பார்க்கலாம். கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஃபுல் பேட்டர்னுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், சைக்கிள்னு சொன்னோமா. சைக்கிள், கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஃபுல் பேட்டர்ன் இஸ் கால்டு சைக்கிள். A non-periodic signal changes without exhibiting a pattern or cycle that repeats over time. Both analog and digital signals can be periodic or non-periodic. ரெண்டுமே. That is, non-periodic signal வந்து without exhibiting a pattern or cycle that repeats over time. Non-periodicல வந்து அந்த ப்ராப்பர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது, அது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தா அது நான் பீரியாடிக். பீரியாடிக்னா அந்த கம்ப்ளீட் சைக்கிள் இருந்துச்சுன்னா தட் இஸ் பீரியாடிக். இது போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல்லையுமே பீரியாடிக்கும் இருக்கும், நான் பீரியாடிக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இன் டேட்டா கம்யூனிகேஷன் வி காமன்லி யூஸ் பீரியாடிக் அனலாக் சிக்னல்ஸ் பிகாஸ் they need less bandwidth and non-periodic digital signals. So எந்த கம்யூனிகேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அனலாக் ஆர் டிஜிட்டலா இருந்தாலும் சரி, பீரியாடிக்க ப்ரிஃபர் பண்றது வந்து பெஸ்ட். பிகாஸ் அதுல லெஸ் பேண்ட்வித் இருக்கும். நான் பீரியாடிக்ல வந்து வேரியேஷன் ஆஃப் டேட்டா இருக்கிறதுனால நம்மளால ப்ராப்பரா டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்ப பீரியாடிக் அனலாக் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பீரியாடிக் அனலாக் சிக்னல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as simple or composite.
A simple periodic analog signal, a sine wave, cannot be decomposed into simpler signals. A composite periodic analog signal is composed of multiple sine waves. The periodic sine waves வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு டைப் ஆஃப் சிக்னல் இருக்குன்னு பார்த்தோம். பீரியாடிக், நான் பீரியாடிக் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். பட் பீரியாடிக் சைக்கிளை யூஸ் பண்றது வந்து பெஸ்ட்ன்னு சொல்லி பார்த்தோம். டேட்டா கம்யூனிகேஷன்ல பீரியாடிக் டிஜிட்டல் சிக்னலை யூஸ் பண்ணாதான் நம்மளால கரெக்டா அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். தட் பீரியாடிக் அனலாக் சிக்னல்ல சிம்பிள் ஆர் காம்போசிட்னு டூ இருக்கு. சிம்பிள் பீரியாடிக் அனலாக் சிக்னல் உள்ள சைன் வேவ் வந்து decomposed into the simpler sine waves decompose ஆகும். A composite periodic analog signal is composed of multiple sine waves. So sine waves வச்சு decompose ஆச்சுன்னா அதுல simple periodic signalல வந்து cannot be decomposed இருக்கும். Composite periodic signalல வந்து multiple sine waves இருக்கும். சிம்பிள்ல வந்து சிங்கிள் சைன் வேவ்ஸ் இருக்கும், காம்போசிட்ல வந்து மல்டிபிள் சைன் வேவ்ஸ் இருக்கும். ஸோ சைன் வேவ், இந்த சைன் வேவ்னு சொல்றீங்களே மேம்னா திஸ் இஸ் த சைன் வேவ். ஸோ சைன் வேவ்னா ஒன்றும் இல்லை, இந்த கர்வ், இந்த இது அனலாக்கு மட்டும் இந்த கர்வை போட்டிருக்கோம், டிஜிட்டலுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கல. பட் சைன் வேவ்னா இந்த சிம்பிள் கர்வுக்கு பேர் தான் சைன் வேவ். Sine wave is the most fundamental form of a periodic analog signal. When we visualize it as a simple oscillating curve, it changes over the course of a cycle in smooth and consistent, a continuous rolling flow. The following figure shows the sine wave. Each cycle consists of a single arc above the time axis followed a single arc below. இதுதான் நான் சொன்னேன் அப்பயே. ஸோ இந்த சைன் வேவ்ல வந்து this sine wave the cycle consists of a single arc above the time axis followed by a single arc below of it. So இந்த ஃபுல்லா சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட், a sine wave can be represented by three parameters: the peak amplitude, the frequency and the phase. இந்த சைன் வேவை வந்து 3 பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்: பீக் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி அண்ட் த ஃபேஸ். இதை வச்சு தான் அந்த சைன் வேவையே நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும், தட் இஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சைன் வேவ்னா ஜஸ்ட் கர்வ் மட்டும் இருக்கு, இதை தவிர அதுல என்னென்னலாம் இருக்குன்னா பீக் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி அண்ட் த பேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீக் ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சைன் வேவோட 3 ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீக் ஆம்ப்ளிடியூடு. The peak amplitude of a signal is the absolute value of its highest intensity proportional to the energy it carries. For electric signals, peak amplitude is normally measured in volts. Peak amplitude na adoda absolute value of the highest intensity proportional to the energy it carries. அப்படின்னா தான் peak amplitude அர்த்தம். Whereas electronic signalsல peak amplitude வந்து normally denoted by volts. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். The power in your house can be represented by a sine wave with a peak amplitude of 155 to 170 volts. However, it is common knowledge that the voltage of the power in US homes is 110 to 120 volt. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து இருக்கிற பீக் ஆம்ப்ளிடியூடோட வோல்ட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 155 to 170 வோல்ட்ஸா இருக்கும். வேறஸ் யூஎஸ்ல உள்ள ஹோமோட வோல்ட்ஸ் எவ்வளோனா 110 to 120 வோல்ட்ஸ். ஸோ பீக் ஆம்ப்ளிடியூடில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
a signal with high peak amplitude. So இப்போ உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த லென்த், இந்த கர்வோட லென்த் எவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகுதோ அதுதான் அதோட ஆம்ப்ளிடியூடு. ஓகேவா? ஹையா இருந்துச்சுன்னா அது பீக் ஆம்ப்ளிடியூடு. ஸோ ஆம்ப்ளிடியூடுல பீக் ஆம்ப்ளிடியூடுல இப்போ செகண்ட் இமேஜ் பாருங்க, லோ பீக் ஆம்ப்ளிடியூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஹை பீக் ஆம்ப்ளிடியூட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூடோட லெவல் வந்து ஆவரேஜா இருக்கணும். ரொம்பயும் ஹையா இருக்கக்கூடாது, ரொம்பயும் லோவா இருக்கக்கூடாது. ஆம்ப்ளிடியூடு இந்த நம்மளுக்கு சவுண்டு சம்டைம்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஹை பிச்சில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேர்டு என்ன வேர்டு பேசுறாங்க, என்ன சாங்ஸ் பிளே பண்றாங்கன்னு கேட்காது. ஒரு ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட்ல இருந்தாதான் அது நம்மளுக்கு வந்து நம்ம ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூடுனா என்னன்னு பார்த்தோம். திஸ் discrepancy is due to the fact that these are root mean square values. The signal is squared and then the average amplitude is calculated. The peak value is equal to 2 to the power 112 into RMS value. Okay va? The speed is required to an average amplitude is calculated. So average amplitude வந்து நம்ம calculate பண்ணிக்கலாம் based upon the peak amplitude வச்சு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. The voltage of battery is a constant. This constant value can be considered a sine wave. For example, the peak value of an AA battery is normally 1.5 volts. Voltage of a battery வந்து constant. The constant value can be considered as a sine wave. For example, the peak value of a AA battery வந்து 1.5 volts னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. Next, period and frequency. Period refers to the amount of time in seconds a signal needs to complete one cycle. ஓகேவா? பீரியட்ன்றது நம்மளுக்கு என்னன்னா அந்த டிஜிட்டல் ஆர் அனலாக் சிக்னல் வந்து ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிற டைமுக்கு பேரு தான் ஒரு பீரியட். ஓகேவா? So frequency refers to the number of periods in 1 second. Note that the period and frequency are just one characteristics defined in two ways. Period is the inverse of frequency and frequency is the inverse of period, such as following formulas. See the formula. So frequency ன்றது 1 by time. டைம்ன்றது 1 by f. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the frequency is inverse of the period டைமுக்கு. அதே மாதிரி இந்த பீரியட் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸ். ஓகேவா? ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளீட்டான சைக்கிள். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா என்ன? ஒரு வேவ் வந்து டைம் ஆக்சிஸ்ல மேலே ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டு, தட் இஸ் மேலே ஒரு ஆம்ப்ளிடியூடுக்கு போயிட்டு கீழே ஒரு ஆம்ப்ளிடியூடுக்கு போயிட்டு ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமோ அதுதான் அதோட பீரியட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து two signals that the same amplitude and phase but different frequencies. சேம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு இமேஜ். ஃப்ரீக்வன்சியை பாருங்க. ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா ஆம்ப்ளிடியூடோடது சேமாக இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி வந்து வெரி லோவாக இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 12 பீரியட்ஸ் இன் 1 செகண்ட் இருந்துச்சு. செகண்ட் ஒன்ல 6 பீரியட்ஸ் இன் 1 செகண்டா இருக்கு. ஸோ பீரியட் is formally expressed in seconds. Period நம்ம செகண்ட்ஸ்னால தான் டினோட் பண்ணுவோம். Frequency is formally expressed in hertz, which is cycle per second, units of period and frequency. So the unit of periods and frequency வந்து in terms of seconds, milliseconds, microseconds ல டினோட் பண்ணுவோம். whereas ஃப்ரீக்வன்சியை வந்து ஹெட்ஸ், கிலோ ஹெட்ஸ், மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ், டெரா ஹெட்ஸ்ல டினோட் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ ஒரு யூனிட்னா ஒரு செகண்ட்னா மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து 10⁻³ இதே இது ஃப்ரீக்வன்சினா அதை கிலோ ஹெட்ஸ் 3னால என்னன்னு சொல்லுவோம் கிலோ, அது வெறும் 10⁻+3 வரும். மைக்ரோ செகண்ட்ஸ்னா 10⁻⁻6 செகண்ட்ஸ், இங்கே அதை மெகா ஹெட்ஸ்ன்னு சொல்றோம். நானோ செகண்ட்ஸ்னா 10⁻⁻9, ஹியர் இட் இஸ் ஜிகா. பிகோ செகண்ட்ஸ்னா 10⁻⁻12, ஹியர் தட் இஸ் டெரா, 10⁻12 ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்ஸ் ஆஃப் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது பீரியட் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொன்னால் பண்ண தெரியணும். நத்திங், வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/t, தட் இஸ் டைம். இல்லை டைம் கேட்டிருந்தாங்கன்னா 1/f. இந்த ஃபார்முலா வந்து மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் ஒன் f equal to 1/t and t equal to 1/f. Both are same தான், because both are reciprocal to each other. ஓகேவா? உன்னோட ஆன்சர் வந்து அன்னொரு இதை டிவைட் பண்ணாதான் அதுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பிரஸ்ட் இன் செகண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவல்ட் இதில் வந்து செகண்ட்ஸ்னா ஹெட்ஸ், மில்லினா கிலோ, மைக்ரோனா மெகா, நானோனா ஜிகா, பிகோனா டெரா. ஸோ இங்கே நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் இங்கே பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், த பவர் வி யூஸ் அட் ஹோம் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 60 ஹெட்ஸ், 50 ஹெட்ஸ் இன் யூரோப். நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் உள்ள இதை விட யூரோப்பில் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பீரியட் ஆஃப் தி சைன் வேவ் கேன் பி டிட்டர்மைன்ட் அஸ், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ பீரியட் ஆஃப் டைம்னா t equal to 1/f, which is 1/60. ஸோ 0.01666 செகண்ட்ஸ். செகண்ட்ஸை திரும்ப மில்லி செகண்ட்ஸாக மாற்றிட்டு திரும்ப மைக்ரோ, அந்த மில்லி செகண்ட்ஸில் இருக்கிறது வந்து அகெயின் ms 16.6 மில்லி செகண்ட்ஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. t equal to 1/f, ஸோ 1/60, அது 0 செகண்ட்ஸ்னு வந்ததுனால 10⁻³ மில்லி செகண்ட்ஸ். ஸோ அதை கால்குலேட் பண்ணோம்னா 16.6 மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, this means that the period, the power of our lights at home is 0.0116 seconds or 16.6 microseconds. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேஸ் ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேஸ், அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்து வேவ் லெங்க் 1 by 1 we will see. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.